டிவிக்கு என்ன தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணம், ரெண்டு பேருமே என்னென்ன எவ்வளவோ ஸ்டோரேஜ் பண்ணலாம். இப்போ பெட்ரோலு கேஸ்லாம் எவ்வளோ தட்டுப்பாடு இருக்குது. அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா 10,000 கோடி 50,000 கோடின்னு அடிச்சுக்கிறாங்க. ஏன் இது ஸ்டோரேஜ் பண்ணலாமே. அதனால் புதுசாக தளபதி வரட்டும். கண்டிப்பாக 100% வாய்ப்பு இருக்குங்க. அதை பற்றி நமக்கு தெரியாது. டிவிக்கே ஜெயிக்கும், அவ்வளோதான். இனிக்க விருதுராஜை விட அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார். கண்டிப்பாக திமுக வந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மகளிர் உரிமத்துக்கு இலவச பயணம், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. கல்வி கடன்லாம், விவசாயிகள்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது ஆட்சி. மீண்டும் முதல்வர் தளபதி ஸ்டாலின் தான் வருவார். கண்டிப்பாக ஜெயிப்பார். ஸ்ரீரங்கத்தில் கண்டிப்பாக துர்ராஜன் கண்டிப்பாக ஜெயிப்பார். அதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸ்ரீரங்கம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக திமுக தான். அதெல்லாம் திருச்சி 9மே கே நேரு தலைமை ஐயா தலைமையில் கண்டிப்பாக 9 திமுக தான் பிடிக்கும். அதெல்லாம் வாய்ப்பு கம்மி. கட்டமைப்பு கிடையாத கட்சிக்கெலாம் எப்படி ஓட்டு போடுவாங்க? அது ஒரு அரசியல் பயணம், அதுக்கெல்லாம் ஒன்றும் கருத்து கிடையாது. சூப்பராக இருக்கும் திமுக. தங்கதுரை ஸ்ரீரங்கம் தொகுதி தான். எங்களுக்கு ஏடிஎம்கே தான். நாங்கள் பிஜேபி என்டிஏ கூட்டணி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மனோகர் தான் ஜெயிப்பார். ஏன்னா நல்ல கேண்டிடேட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச கேண்டிடேட்டு, வேலையும் செய்கிறாரு. அதனால் டிவிகே ரமேஷ் சென்னைக்காரருங்க. விழுப்புரத்தில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். இல்லை, அதனால் அவர் இதெல்லாம் தெரியல நமக்கு. என்டிஏ கூட்டணி இது வெற்றி பெறுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. என்டிஏ கூட்டணி வெற்றி பெற நிறைய வாய்ப்பு இருக்கு. விஜய் ஸ்ரீரங்கன்னு இல்லை, தமிழ்நாடு பூராவும் விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு உண்டு. காரணம்னா அவரோட வாக்குறுதிகள் புதுமையாக இருக்குது. அவரோட செயல் திட்டங்கள் எல்லாம் புதுமையாக இருக்குது. எல்லாரும் முதல்ல இதை சொல்லி தானே வந்தாங்க. ஆனால் எதுவும் செய்யறதுக்கு இப்போ யோசனை பண்ணுறாங்க இல்லையா? இப்போ இவர் வந்திருக்காரு, சொல்லுவார், செய்கிறாரு, நம்புவோம், செய்வோம். கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. அவர் வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். ஏன்னா இனிமே இளைய தலைமுறைகிட்ட தான் சமுதாயம் கொடுத்தா அவங்க கொஞ்சம் மாற்றங்கள் மாற்றுவாங்க. இவ்வளோ நாள் அவங்க தான் இருந்தாங்க. மக்களுக்கு ஒரு திருப்தி இல்லைல்ல. மக்களுக்கு திருப்தி வாங்குறவர்கள் யார் யார் வராங்களோ அவங்களாம் வர வேண்டியதான். மக்களோட மனசு முதல்ல எப்படின்றது அவங்களுக்கு திருப்தி ஆகணும். நாம் தமிழரை பற்றி இன்னும் சரியாக அவரோட வாக்குறுதிகள்லாம் இன்னும் செயல்பாட்டில் இல்லையே. அந்த அளவுக்கு அவரும் ஆணித்தரமாக எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு. விஜய் நல்லா இருக்கு. எல்லாம் தமிழ்நாடு முழுக்க அவர் வந்தாலும் நல்லா இருக்கும். முக ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும் சார். அவர் அரசு திட்டங்கள் நிறையா மக்களுக்கு சென்றடைய லெவலுக்கு சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காருங்க. ரெண்டாவது ஆல் இந்தியா லெவலில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக கொண்டு சென்றுக்கிட்டு இருக்காரு. பல லட்சம் கோடி முதலீடை ஈர்த்திருக்காரு. அதேபோல் பெண்களுடைய திட்டத்துக்கு சிறப்பாக அந்த பெண்கள் திட்டம் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. நான் முதல்வன் திட்டம் மற்றும் அதேபோல் பெண்களுக்கு சுய உதவிகளுக்கு மானியத்தோட கூடிய அமௌண்ட்டு, அதே போல் இந்தமாரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். கல்வித்துறையில், வேலைவாய்ப்பு துறையில், அந்நிய முதலீடு ஈர்க்கிறதுல. ரெண்டாவது இன்றைக்கி தமிழ்நாடு அமைதி பூங்காக செயல்பட்டு இருக்கிறது. இதை ஓவரால் பார்க்கும்போது இந்த ஆட்சி தொடர்ந்து தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது சார். இல்லை, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு இல்லைங்க. இந்த மாதிரி வாய்ப்பு இல்லை சார். இந்த ஸ்ரீரங்க தொகுதியை பொறுத்தவரையிலும் டிஎம்கே தான் ஜெயிக்கும். இவர்கிட்ட இப்போ தான் வந்திருக்காருங்க. தமிழ்நாட்டு களத்தில் இறங்கி நல்லா சிறப்பாக செயல்பட்டோம். எதிர்காலத்தில் அவர் எப்படி இருக்கார் அதுக்கேற்ற மாதிரி மக்கள் நிச்சயமாக மாற்றத்தை விரும்பினாங்க, செய்வாங்க. இப்போ ஸ்டாலின் வந்தால் தான் நல்லா இருக்குங்க. அப்போ தான் அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழ்நாடு. அந்த ஒரு காரணத்துக்காக தான். எனக்கு தெரிஞ்சு புதுசாக ஒரு மாற்றம் வரலாம். அது தளபதியாகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்க செய்கிறதுல தான் இருக்குது. ஸோ தளபதி மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது, எதிர்பார்க்குறோம். எங்கள் அண்ணன் தான், விஜய் தான். புதுசாக ஒருத்தவங்க வரணும் இல்லையா? அவர் நிறைய செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது மக்கள் பணத்தில் கை வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயமே போதும், பார்ப்போம். அப்படிலாம் இல்லை, எங்கள் அண்ணன் இங்கே நிற்கிறாரு, கண்டிப்பாக அங்கே டெபாசிட் வரும். கண்டிப்பாக எங்கள் அண்ணன் நிற்கிற இடத்துல கண்டிப்பாக வரும். 2026 தேர்தலில் ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். நல்ல ஆட்சி கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஊழல் இல்லாத ஆட்சி இருக்கும். எல்லாம் கூட்டணி நல்ல பலமான கூட்டணி, கூட்டாட்சி தத்துவத்தை நல்லாயிருக்கும். அது வாய்ப்பு இல்லை, வராது. அவங்கெல்லாம் இப்போ ஓட்டை பிரிப்பாங்களே தவிர அவங்க ஆட்சிக்கு வரதுக்குலாம் சான்ஸ் கிடையாது யாருக்குமே.
அவ்வளோ. அது வாய்ப்பு கிடையாது. ஓட்டை பிரிப்பாங்க, மற்றபடி இவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்கறதுக்காக ஓட்டை பிரிக்கிறது தான் சான்ஸ் இருக்குமே தவிர வாய்ப்பு கிடையாது. 2026 ஏடிஎம்கே வரும். ஆமாம், சாலிடாக வரும். தளபதி ஸ்டாலின். காரணம் வந்து அவர் மக்களுக்காக எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ செஞ்சுருக்கிறாரு. அதனால் அவர் தான் தொடரணும். அவர் வந்தால் சொன்னதை செய்வார், சொல்லுவார், செய்யாததையும் சொல்லாததையும் செய்வார். கண்டிப்பாக அவர் தான் வரணும். அவர் வந்தால் தான் தமிழ்நாடாக இருக்கும். பாஜக ஏடிஎம்கே வந்தால் தமிழ்நாடு காடாக போயிடும், தமிழ்நாடாக இருக்காது. இது காடாக மாறிடும். தமிழ்நாடு வந்து காடாக மாறிடும். விஜய் வந்தாக்க கூத்தாடி 2 கட்டாம் பொழப்பா. விஜய் வந்தாலும் அதே தான். விஜய் வந்து எவ்வளோ சம்பாரிச்சு, இவ்வளோ வருஷம் சம்பாரித்தது எவ்வளோ 1000 கோடி கணக்கெடு எவ்வளோ காட்டியிருக்காரு. 400 கோடி. எவனை ஏமாத்துறது? நீ வீட்டு வரி கட்டல, ஒரு வரி கட்டலைனாக்கா உடனே ஜப்தி பண்ணு, ஜாமான் எடுக்கிற. உங்களுக்கு 100கணக்கான கோடி வரி பாக்கி வச்சுருக்க. நீலாம் உத்தம் புத்தரனா? அடுத்து நீ பெண்களை பற்றி பேசுறியே. விஜய் பெண்களை பேசுகிறதுக்கு யோக்கியதாக இருக்கா? உன் குடும்பத்தை முதல்ல பாதுகாக்கிறியா? உன் ஒய்ஃபை பாதுகாக்கிறியா? உன் அம்மாவை பாதுகாக்கிறியா? உன் பிள்ளைங்களை பாதுகாக்கிறியா? அதை பாதுகாத்துட்டு நீ நாட்டு மக்களுக்கு நல்லா செய்யணும். பெண்களை பேசுகிறதுக்கு இவருக்கு என்ன யோக்கியதாக இருக்குது? அவ்வளவும் மக்கள் வந்து முட்டாள்தனமாக அந்த மாயையில், சினிமா மாயையில் மாயிரு. ஆனால் அவர் ஜெயிக்க போகிறதில்ல கண்டிப்பாக. இப்போ சொல்கிற கேட்டுங்க நல்லா. அவர் ஜெயித்தா 4-5 சீட்டு அவர் ஜெயிக்கலாம். அது 2 தொகுதியில் 1 தொகுதி தான் ஜெயிக்கலாம். திருச்சியிலலாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. மெட்ராஸில் ஜெயிக்கலாம். திருச்சியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அதனால் ஸ்டாலின் வந்தால் மக்களுக்கு சொன்னதும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். அதனால் ஸ்டாலின் தான் உறுதியாக வருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சீமான்லாம் ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லைங்க. என்ன காரணம்னா அவர் நல்ல செய்யணும்னு நினைக்கிறாரு. அவர் நினச்சி பேசுகிறாருங்க. அதாவது ஒரு ஸ்டெடியாக பெரியாரை ஒரு காலத்தில் வாழ்த்துறாரு, உடனே பெரியாரை தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. இதெல்லாம் அரசியலா? சின்ன பிள்ளைங்க அரசியல் நடத்துகிற போல் சீமான் நடத்திட்டுருக்காரு. சீமான் வந்தாக்க இன்னும் வந்து கேலி குத்தா போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிற பாலிசிலாம் மக்களுக்கு வந்து நடக்காத பாலிசி. எங்கே லஞ்சம் இல்லை? வெளிநாட்டில் எந்த நாட்டில் லஞ்சம் இல்லை? இப்போ வியட்நாம்லேயே ஏதோ ஒரு நாட்டில் பிரதம மந்திரியாக இருந்தவொடனே லஞ்ச புகாரில் உள்ளே பிடிச்சி போட்டிருக்கான். இந்த நாட்டில் இப்போ ட்ரம்ப் வந்து இவ்வளவோ கோடி இவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறானுங்க. எந்த நாட்டில் ஊழல் இல்லை? இவனுங்க ஊழலுங்க இல்லைங்கிறானுங்களே. எந்த நாட்டில் ஊழல் இல்லை? ஊழல் இல்லை செய்யாத கட்சி எதுவும் கிடையாதுங்க. எல்லா கட்சியும் ஊழல் தான் செய்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் செஞ்சாலும் மக்களுக்கு நன்மை செய்கிறது யாருன்னு பார்க்கணும். எடப்பாடி இது பண்ணி பாஜக கூட ஜெயலலிதானா கேட்டாங்க, லேடியா மோடியா கேட்டாங்கல்ல, ஜெயலலிதா கேட்டாங்கல்ல. இப்போ எடப்பாடி என்ன செஞ்சார்? தான் சம்மந்தி வீட்டில் ரெய்டுனே ஓடி போய் பாருங்க மூஞ்சிய இப்படி மூடிக்கிட்டு போய் அமித்ஷா பார்த்து சரணாகதி அடைஞ்சு வந்துட்டேன். இதெல்லாம் என்ன செய்ய போகிற மக்களுக்கு? ஒன்றும் செய்ய போகிறல. கோடி கோடியாக எல்லா அரசியல்வாதியும் கோடி கோடியாக கொள்ளி அடிச்சு வச்சுருக்கானுங்க. எந்த அரசியல்வாதியும் யோகியதான் இல்லை. அதில் கொஞ்சம் இப்போ மக்களுக்கு செய்கிறது ஸ்டாலின், அவ்வளோதான். இப்போ நான் டிஎம்கே பற்றியே எல்லாமே உத்தம் புத்திரன்னு சொல்ல நான் வரல. அவங்களையும் கொள்ளையடிச்சவங்க இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கொள்ளையடிக்கிறத மக்களுக்கு ஏதாவது செய்கிறாங்க. இவங்க சுத்தமாகவே கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறானுங்க. அது ஸ்டாலின் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸ்டாலின் வந்தால் தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அவர் சொன்னதை செய்வார். அதில் ஒன்றும் இப்போ ஸ்டாலினால் இப்போ நான் என் வீட்டில் இருந்து 1000 ரூபா மாத இதெல்லாம் வாங்கலை. ஏன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கட்டோன்னு நான் அதெல்லாம் வாங்கலை. அதே போல் எனக்கு ஸ்டாலினால் எந்த நன்மையும் நான் இது வரைக்கும் 83 வயசாகுது எனக்கு. இது வரைக்கும் எந்த நன்மையும் அடைஞ்சது கிடையாது. ஆனால் மக்களுக்கு இருக்கிற நிலவரத்தை பார்த்தா மக்கள் வந்து நல்லா பக்குவமாக நேற்று கூட கருத்து கணிப்பாருங்க 180 சீட்டு கண்டிப்பாக சாலிடராக வரும்னு போடுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு மக்கள் கணிப்புலையும் டிஎம் கணி தான் வரும்னு போடுறாங்க. ஏன்னா மக்களுக்கு அவங்க செஞ்ச நன்மையினால் அவங்க மக்கள் வந்து புறக்கணிக்கலை, ஏற்றுக்கிறாங்க. இப்போ இன்னி கூட துக்ளக்கில் என்ன போட்டிருக்காங்க? துக்ளக்கு வந்து பாஜக ஏடிஎம்க்கு தீவிர ஆதரவோட துக்கள் பத்திரிக்கையில் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? கோட்டை விட்ட பாஜக தொகுதியில் எழுதுகிறான். புரியுதுங்களா? அதனால் இப்போ வந்து இன்றைக்கி அடுத்து இந்த காங்கிரஸ்காரங்களெல்லாம் டிஎம்கேக்கு ஏக தலைவலிங்க. இன்னமும் வேட்பாளர் அறிவிக்கல பாருங்கள். இன்னைக்கு டில் தி ஸ்டேட்
டைம் வரைக்கும் இன்னும் வேட்பாளர் வைக்கலாம். இவனெலாம் நான் அகில இந்திய கட்சிங்கிறான், வேஸ்ட்டுங்க அவனுங்கெல்லாம். பாரதிய ஜனதா கதை எப்படியே பண்ணிட்டு போகிறானுங்க. இவனுங்க இன்னும் போராடி சீட்டை கூடு கேட்டு வாங்கினியே, நீ நேரம் டிக்கெட் பண்ணி தொகுதியில் வேலை பார்க்கணும்ல. டிஎம்கேக்காரன் இப்போ ஸ்டாலின் போய் உனக்கு ஈரோட்டில் ஓட்டு கேட்டுட்ருக்காரு. இன்றைக்கி நீ ஆள் போடாமையே உன் தொகுதிக்கு ஓட்டு கேட்டுருக்காரு. தலையெழுத்தா? உங்களை தூக்கி சுமந்துக்கிட்டு போகிறதுக்கு தலையெழுத்தா? இவனெல்லாம் கட்சியில் எதுக்க வச்சுக்கிட்டு இவெல்லாம் கூட்டணின்னு வரானே தெரியல. அதனால் ஸ்டாலின் தான் கண்டிப்பாக வருவார். நீங்கள் நான் இதாக இருந்தாக்க நான் சொன்னதை நாங்கள் நினச்சி பார்த்துங்க. ஸ்ரீரங்கத்துக்கு போனோம், கோபுரத்துக்கு நேராக ஒருத்தர் சொன்னார், கரெக்டாக இருக்கும். ஸ்டாலின் தான் வருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்களுக்கு மாற்றம் வர வேண்டும். இலவசம் தேவையில்லை, நாங்கள் இலவசத்தை கேட்கவே இல்லை. எங்களுக்கு இலவசம் வேண்டாம், எங்கள் தலையில் சுமையே இறக்கவும் வேண்டாம். எங்களுக்கு மாற்றம் வந்தால் போதும். எங்களுக்கு யார் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்தால் போதும். அதெல்லாம் வேஸ்ட். அவர் வந்தால் பார்ப்போமே, கொடுத்து பார்ப்போமே, ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. 160% கண்டிப்பாக உண்டு. ஆமாம், அவரெல்லாம் வாய்க்கு பத்தாத பேச்சு பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் அவரெல்லாம் வேலைக்கு ஆகாது. இங்கிட்டு பேசுகிற பின்னாடி பெட்டி கொடுத்தா வாங்கிட்டு போவார். டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும். மாற்றம் வரட்டுமே. 50 வருஷமாக இவங்க தான் ஆள்றாங்க, நீ ஆளணும் நான் ஆளணும் மாற்றி மாற்றி ஆள்றாங்க. அவங்க வரட்டுமே, ஒரு ட்ரிப்பு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. கண்டிப்பாக ஜெயிப்பார்னு நான் சொல்ல முடியாது. என்னோட கருத்து கருப்பு 60% 70% வரலாம். ஆமாம், எதிர்கட்சி தலைவராக கூட வரலாம், தப்பு கிடையாது. ஓட்டு பிரியும். ஆமாம், எங்களுக்கு இலவசம் கொடுக்க வேண்டாம், எங்கள் தலையில் சுமையை இறக்கவும் வேண்டாம். நாங்கள் இலவசத்தை கேட்கவே இல்லையே. தூங்கி எழுந்திரிச்சலாம் 5000 உங்களை யார் நாங்களும் அக்கௌண்ட்டில் கேட்டோம். நாங்கள் கேட்டோம்மா புக்கு எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு. கேட்கவே கிடையாது. நீங்கள் உங்களை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் மக்களுக்கு என்ன செய்யணும்? நல்லது தான் செஞ்சால் போதும். இலவசத்தை கொடுத்து விலைவாசியை ஏற்றி மறைமுகமாக விலைவாசியை ஏற்றுறீங்க. பப்ளிக்காக இப்போ இலவசத்தை கொடுக்குறீங்க, மறைமுகமாக விலைவாசியை ஏற்றுறீங்க. கொடுக்கவும் வேண்டாம், ஏற்றவும் வேண்டாம். என்னை கேட்டால் ஆமாம், ஒரே வருஷம் சொல்லிட்டேன், மாற்றம் வர வேண்டாம், அவ்வளோதான். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது. 1. 2வது கஞ்சாவை ஒழிக்கணும், போதையை ஒழிக்கணும், அவ்வளோதான். மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். நல்லது செஞ்சால் பரவாயில்ல. எல்லாருமே வந்து எப்போ பார்த்தாலும் அதை ஏற்றுறது இதை ஏற்றுறது. யாருக்கும் நன்மை செஞ்சாங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நாங்களும் நம்பி தானே ஓட்டு போடுறோம். ஓட்டை போட்டால் நல்லது செஞ்சால் நல்லது தான். நாங்கள் போட்டோம் தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மாற்றங்களும் எங்களுக்கு நல்லதாக வந்தால் சரி, மாற்றங்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல. இல்லை எங்களுக்கு அன்றைக்கி என்ன சூழ்நிலையோ அதை பார்த்தாலும் போட்டாலும் போட்டது தான். என்ன மாற்றங்கள்லாம் எங்களுக்கு நல்லது செஞ்சால் சரி. அம்மா செஞ்சது எங்களுக்கு நல்லது தான் செஞ்சாங்க. எம்ஜிஆரும் நல்லது தான் செஞ்சாங்க. இவங்களும் நல்லது தான் செய்கிறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு மாற்றம் வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அன்றைக்கி என்ன சூழ்நிலையோ அதுதான் எங்களுக்கு நடக்கும். இன்றைக்கி மாற்றங்கள் வந்து திமுக தான் சொல்கிறாங்க, சொல்ல முடியாது. திருப்பியும் மக்களுங்களாம் எதை தான் சொல்கிறது? காசுக்கு ஆசைப்பட்டவங்களும் இருக்காங்க, மனுஷராக நம்புறவங்களும் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அவ்வளோதான். எங்களுக்கு மாற்றங்கள் வந்தால் சரி. யார் வந்தால் நல்லா இருக்குன்னா அதான் சொல்கிறேன், திமுகவும் வரலான்னு சொல்லலாம், ஒரு ரெட்டலையும் வரலான்னு சொல்கிறாங்க. எது வருதோ அன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலை என்னவோ. 2வது ரேஷன் கடை இதெல்லாம் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் ரேகை உழுவுல ஜாமான் இல்லை, அது இல்லை இது இல்லை. எப்போ பார்த்தாலும் ரேகை உழுவுலனா இது என்ன? ஆதார் கார்டு கொடுத்துருக்கோம், எல்லாம் கொடுத்துருக்கோம், ரேகை உழுவுலன்றாங்க. 2வது என்ன? 2வது இப்போ திமுகவில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இந்த நகைங்களுக்கு வந்து கூட்டுறவு வங்கியில் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதோ நாங்களாம் வீட்டு பத்திரத்தை வச்சுட்டு நாங்களாம் அவ்வளோ வட்டி கட்டியிருக்கோம். ஏதாச்சும் ஒன்று எங்களுக்கு கொஞ்சம் இறக்கி கொடுத்தா எங்களுக்கும் நல்லாயிருக்கும். விவசாயிங்களுக்கு தான் தருவேன், அவங்களுக்குலாம் தர மாட்டேன்னா இப்போ நாங்கள் மட்டும் என்ன? நாங்களும் தான் வட்டி கொடுக்குறோம், நாங்களும் தான் எல்லாம் செய்கிறோம். நாங்கள் வச்சு 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கட்டியிருப்போம். எங்களுக்கும் ஒரு மனசாட்சி இருக்குல்ல. எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் செஞ்சால் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். விஜய்க்கு பசங்க தான் ஓட்டு போடுவானுங்க. சில பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க தான் ஓட்டு போடுங்க. பெரியவங்க ஓட்டு போடுறது கொஞ்சம் சந்தேகம்தான். சீமானுக்குலாம் நம்மளுக்கு அவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு வேலை இல்லை. எங்களுக்கு வந்து தமிழ்நாடு தான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா அவங்க ஏரியாவுக்கு அவங்க முக்கியம், நம்ம ஏரியாவுக்கு நம்ம ஆளுங்க தான் முக்கியம். நம்ம கலைஞர் தான் வருவாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்கப்பா. இப்போ புதுமை தேவைப்படுது, நானும் எதிர்பார்க்குறேன், நீங்களும் எதிர்பாருங்க. இல்லை யார் வந்தால் நல்லா இல்லை, புதுமை மாற்றம் தேவைப்படுது, அவ்வளோதான். இதான் என்னோட
இந்த நாம் தமிழர் டிவிக்கே யார் வந்தாலும் இல்லை டிஎம்கே வந்தாலும் சரி, யார் வந்தாலும் மாற்றாண்டுகள் தான் நல்லாயிருக்கும் மக்களுக்கு. இன்னும் விலைவாசி ஏறுது. இப்போ இந்த ஈரான் போகிறனால மக்களை கீழ்மட்டம்லாம் ரொம்ப பாதிப்புறாங்க. மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு இவங்க அவங்க இல்லை, யார் ஜெயிச்சாலும் ஏதாவது மக்களுக்கு மாற்றம் செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன். அவ்வளோதான், பொதுவாக சொல்கிறேன். முதல்வர் ஸ்டாலின் சார் வந்தால் தான் சார் நல்லாயிருக்கும். அவர் மாதிரி இது வரைக்கும் யாருமே இந்த 5 வருஷத்தில் செஞ்ச திட்டங்கள், அனைத்து திட்டங்களுமே எதுவுமே இனிமேல் யார் வந்தாலும் அது நிறுத்த முடியாது. இப்போ இலவசமாக, அதாவது கட்டணம் இல்லா பேருந்து விட்டுருக்கிறாரு, அதை யாரும் தடுக்க முடியாது. பிள்ளைங்களுக்கு காலை உணவு கொடுத்துருக்கா, அது யாராலையும் தடுக்க முடியாது. தமிழ் முதல்வன் திட்டம் கொடுத்துருக்கா, அது யாராலையும் தடுக்க முடியாது. அதாவது பெண்கள், இளைஞர்கள், குழந்தைகள், மகளிர், வீட்டில் இருக்க மகளிர்களுக்கு மாதம் 1000 ரூபா பணம் தராரு. இப்போ சமீபமாக இந்த இதில் தடுக்க பார்த்தாங்க. அதை கொண்டு 5000 ரூபா போட்டு இது வரைக்குமே யாருமே செய்யாத ஒரு சாதனையை செஞ்சுருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1.5 மாதத்தில் பொங்கலுக்கு இதுக்கு சேர்த்து 8000 ரூபா கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் பணன்றதை அப்பாற்பட்டு அவர் இந்த 5 வருட கால ஆட்சியில் ஈவன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் செய்யாத ஒரு சாதனையை கூட இவர் செஞ்சுருக்கிறாரு. இது மாதிரி யார் ஒருத்தருமே இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சது கிடையாது. ரெண்டாவது இனிமேல் இந்த ஆட்சி இனிமேல் தொடர தான் செய்யும். கண்டிப்பாக இனிமேல் இது வேறு யாராலுமே இனிமேல் நிப்பாட்டவே முடியாது. கண்டினியூவாக அந்த 5, 10, 15ங்கிறது இதுவரையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களா, அந்த எல்லாரோட ரெக்கார்ட் பிரேக்கிங் இது வரைக்கும் அவர் வந்ததுலேருந்து உடச்சிட்டு தான் இருக்கிறாரு. அது எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும், எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், கவுன்சிலர் உள்ளாட்சி எலெக்ஷனாக இருக்கட்டும், அனைத்து எலெக்ஷனுமே இது வரையும் தோல்விங்கிறது இல்லாமல் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அடுத்த முறை அடுத்த இந்த ஒரு சாதனை செய்ய போகிறாரு. இதுவும் கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் அண்ட் சீங்கிற மாதிரி மே 24 எல்லாம் 4ஆம் தேதி எல்லாம் உட்காந்துட்டு பார்க்க தான் போகிறாங்க. இது கண்டிப்பாக தொடரும். நான் ஈஸ்ட் கான்ஸ்டிடியூன்சியை சேர்ந்தவன், கிழக்கு தொகுதி. நான் ஒரு வேலை விஷயமா இங்கே வந்தேன். கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நின்று அதே இனிக்கோ தான் திமுக சார்பாக நிற்கிறாரு. அங்கே ஒரு ஃப்ளோவில் நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க விகடன் டிவிலேருந்து கேட்டாங்க. நான் அப்பவும் அவங்கள்ட்ட சொன்னேன், விஜய் இங்கே நிற்கிறதா ஒரு கேள்வியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விஜயே நின்றாலும் நான் சொன்னது, நான் விகடன் டிவி அப்போ கொடுக்குற பாட்டி அப்போ சொன்னது, விஜய் நிற்கிறதா கேள்விப்படுறோம், விஜய் சாரே நின்றாலும் இனிக்கோ இருதராஜ் தான் ஜெயிப்பாருன்னு சொன்னேன். கடைசியில் இப்போ அவரே இங்கே நிற்கிறாரு. அதோட பலனை கண்டிப்பாக இன்றைக்கி அவரை அனுப்பி வைக்க போகிறாங்க. இன்றைக்கி பிரச்சாரத்தில் எப்பவும் போல இல்லையா, அதுதான் சொல்கிறது சார். உங்கள் நடிகனை ஒரு ட்ரிப்பு இல்லை, 10 ட்ரிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 11ஆவது ட்ரிப்பு யாரும் பார்க்க மாட்டாங்க. முதல் முறையாக பார்க்குறப்போ ஒரு சினிமா உச்சத்தில் இருக்கிறார். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. உச்சத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை இன்றைக்கி சாதாரணமாக ஒரு காமெடி நடிகர் போனால் கூட ஒரு 10 பேர் நின்று பார்க்க தான் செய்வாங்க. அவர் உச்சத்தில் இருக்க எல்லாருமே அவங்க மற்றவங்க சொல்கிற மாதிரி மார்க்கெட்டு இழந்ததுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு வருவாங்க. இவர் மார்க்கெட் உச்சத்தில் இருக்கிறப்ப வந்ததுனால தான் இந்த பரபரப்பு, இந்த பேச்சு, இந்த குழப்பங்கள் இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணமே இதுதான். இது இதுவும் ஒரு மாயை, இது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது ஒரு 20 நாளில் கதையும் முடிஞ்சு போயிட போகுது. யார் ஒருத்தருமே எம்ஜிஆருங்கிறது ஒருத்தர் தான். அது யாராலையுமே அந்த சாதனையை படைக்க முடியாது. எப்பவுமே வரலாறு இது திரும்ப போகிறதில்ல. எல்லா நடிகர்கள் இப்போ இந்த உச்ச நட்சத்திரத்தை ஒருத்தர் வழி வாங்கிட்டாருன்னு வச்சிங்களேன், இனிமேல் யாருமே அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. இதோட ஏன்னா மற்றவங்கெல்லாம் பின்னாடி வந்தாங்க, முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்தாங்க, ரிட்டையர் ஆகி வந்தாங்கங்கிற மாதிரி இருக்கார்ல. இவர் உச்சத்தில் இருக்கிற ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. இப்போ இவரோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இனிமேல் யாருமே இதை பற்றி இந்த மாதிரி நிற்கவே வரப்போகிறதில்ல. என்றைக்குமே ஆள போகிறது தமிழ்நாட்டை திராவிடம் தான். அந்த திராவிடத்தை யாராலையுமே ஒன்றும் செய்யணும். இது பெரியாரோட மண். நல்லா அருமையாக இது பண்ணி வச்சுருக்கிறாரு. அந்த இன்னும் இருக்கிற சமுதாயத்துக்காரங்களும் படித்த பிள்ளைங்க தான் இன்றைக்கெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்த திருச்சி சரி, எல்லாமே எப்போவுமே திமுகவோட எஃகு கோட்டையாக தான் இருக்கும். அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை.